Hi dears, Assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க sairashiq. தோட்டம் இல்லாதவங்களுக்கு செடி வளர்க்க முடியலையே அப்படின்னு ரொம்பவே கவலை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம மாடி தோட்டம் போடலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் மாடி தோட்டத்துக்கு தேவையான நிறைய பொருட்கள் எல்லாமே விலை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால நிறைய பேர் அதை வாங்கி வைக்க மாட்டீங்க. ஸோ மாடி தோட்டம் போட்டு கீரை காய்கறி பூச்செடின்னு வளர்க்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு சூப்பரான ஆஃபர் இருக்குது. நிறைய பேர் இதை பயன்படுத்திக்கோங்க. மாடி தோட்டத்துக்கான கிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து ரொம்ப வருஷமாகவே கிடைக்குது. ஆனால் பெருசாக வந்து பயனுள்ளதாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ உண்மையிலே நல்ல மானியம் விலைக்கு கொடுக்குறாங்க. அதனால நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முன்னாடி இது ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ இது எல்லா இடத்துலையுமே கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. அரசு ஊட்டம் தரும் காய்கறி தோட்டம் அப்படின்ற இந்த டெரஸ் கார்டன் கிட்ட வந்து நம்ம எப்படி வாங்கணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இது நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குற மெத்தட் தான். இந்த கிட்டில் என்னென்னலாம் வருது, ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்க தெரியாதவங்க எப்படி வாங்கலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது வழியாக போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது நம்ம ஆதார் கார்டு கொடுத்து தான் வாங்க முடியும். ஒரு ஆதாருக்கு 2 கிட் வரைக்கும் கிடைக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் இது. டிஎன் ஹார்டிகல்ச்சர்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு கூகுளில் இது கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான டீட்டெயில். உங்களுடைய பேர், யார் வாங்க போகிறீங்களோ அவங்களோட பேர் போட்டுக்கோங்க. அவங்களுடைய ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவோட நேம் நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி வாங்க போகிறவங்க ஆனா பெண்ணா அப்படின்றத கேட்டிருக்காங்க, அதையும் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன கேட்டகரி அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. பொதுன்னு கொடுத்தாலே போதும். அடுத்தது நீங்கள் நகர்ப்புறமா அல்லது கிராமப்புறமா அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம மாவட்டம் செலக்ட் பண்ணோம், அப்புறம் நம்ம வட்டாரம் செலக்ட் பண்ணோம். இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கிட்டு, இந்த கிட்டில் என்னென்னலாம் வருது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். க்ரோ பேகு, தேங்காய் நார்க்கட்டி, காய்கறி விதைகள், வேப்பெண்ணெய் மருந்து, அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, ட்ரைகோடெர்மா, செடி வளர்க்குறதுக்கான கைடு, இது எல்லாமே வருது. கூடவே பப்பாளி, எலுமிச்சை, முருங்கை, கருவேப்பிலை, திப்பிலி செடி, கற்பூரவள்ளி செடி, புதினா செடி, சோத்துக்கத்தாழை செடியும் இந்த மாதிரி ஒரு தொகுப்பாக வருது. கூடவே 12 விதமான காய்கறி விதைகள் பேக்கெட்டும் வருது. அடுத்தது இதோட விலையை நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். மேலே இருக்கிறது மொத்த விலை, கீழே இருக்கிறது மானியம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அதுக்கும் கீழே இருக்கிற தொகை தான் நம்ம செலுத்தக்கூடிய தொகை. உண்மையிலே இது பெஸ்ட் ப்ரைஸான்னு கேட்டால் பெஸ்ட் ப்ரைஸ் தான். மார்க்கெட்டில் நம்ம இது வாங்க போனால் 1000 ஒர்த் உள்ள கிட் இது. ஆனால் நமக்கு இது வெறும் 225 ரூபாய்க்கு கிடைக்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அப்பாவோட பேரும் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆனா பெண்ணான்றதை சூஸ் பண்ணி நீங்கள் என்ன கேட்டகரி அப்படின்றதையும் சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கிராமப்புறமா நகரப்புறமான்றதை கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டு அண்ட் உங்களுடைய வட்டாரம் என்னன்றதை சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய ஆதார் கார்டு ஃபோட்டோ அதையும் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளை ஆகிடும். அவங்க செக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறைக்கு போய் இதை நீங்கள் வாங்கிட்டு வரணும். இதுவே உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக தோட்டக்கலைத்துறைக்கு போயிடுங்க. அங்கே போனதுக்கப்புறமா உங்களுடைய ஆதாரம் ஃபோட்டோவும் கேட்பாங்க. அவங்களே அப்ளை பண்ணி அது ஓகே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும். கிட்ட இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க, இல்லைனா அடுத்த தடவை வர சொல்லி கொடுப்பாங்க. ஸ்டாக் இல்லாத இடங்களில் அடிக்கடி அலைய வேண்டியதாக இருக்கும். அவங்களுடைய மொபைல் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா நீங்கள் போகலாம். ஒரு சிலர் இந்த கிட்ட வாங்கி வச்சுட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. ஒரு சிலர் வாங்கினீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த கிட்ட நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற டெமோ உங்களுக்கு நான் வரக்கூடிய வீடியோஸில் போடுறேன். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.